ஆரம்பிச்சிடலாமா? ரெக்கார்டிங் ஸ்டார்ட். லைவ் போட்டாங்க. ரெக்கார்டிங் போட முடியுமா சகோதரர்? அண்ணா ரெக்கார்டிங் ரெக்கார்டிங் போட்டு விடுறேம்மா. நீங்க ஆரம்பிங்க, நான் போட்டு விடுறேன். ஓகே. மிக்க நன்றி, மிக்க நன்றி. அனைவருக்கும் வணக்கம். யாதமூரே யாவரும் கேள்வி. தமிழும் கலையும் நம்மிரு கண்கள். தமிழும் கலையும் நம்மிரு கண்கள் என்ற தொனிப்பொருளில் இதழ் நிலமாக நெதர்லாந்து நாட்டிலிருந்து ஆரம்பித்து மிக சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் தொன்மை மிகு தொல்காப்பியம் வகுப்பறை 11 நாம் அனைவரும் ஒன்று கூடியுள்ளோம். இந்த அழகான ஒரு வகுப்பறையை தந்து எம்மையெல்லாம் வளப்படுத்தி கொண்டு தானும் வளம் பெற்றுக் கொண்டிருக்கும் எங்கள் உண்மையில் பேரன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய முனைவர் சாந்தி ரவீந்திரன் சகோதரி அவர்களையும் அவர் தம் துணைவர் ரவீந்திரன் மகாலிங்கம் அண்ணா அவர்களையும் அவர்கள் குழந்தைகளையும் நான் முதல்கண் இத்தலத்திற்கு வருக வருக என்று அன்போடும் தமிழ் பண்போடும் வரவேற்பதில் நான் பெரும் மகிழ்வடைகிறேன். உண்மையில் ஒரு ஒப்பாரம் மிக்காரம் இல்லாத ஒரு பேர் ஆளுமையாக சாந்தியம்மா திகழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் இல்லாத பட்சத்தில் அவர் பணியை தங்கள் தலைமேல் சுமந்து அவர்கள் குடும்பத்தார் ஒன்று துணைவராகவோ அல்லது குழந்தைகளாகவோ செய்யும் பணி எங்களின் நிகழ்ச்சிக்கு உள்ளாக்கும். அவ்வாறு தங்கள் பணியையும் ஒதுக்கி வைத்துவிட்டு இந்த பணியை சீரும் சிறப்புமாக தலைமேற்கொண்டு செய்கிறார்கள். அவர்களுக்கு மீண்டும் நன்றியை கூறுவதில் பெருமக்கள் வடைக்கும். அடுத்ததாக தொன்மை மிகு தொல்காப்பியம் நாங்கள் மிக மிக ஆவலாக எதிர்பார்த்து காத்திருந்தோம். உண்மையில் ஒரு காலத்தில் நாங்கள் வாழும் காலத்தில் பெற்ற பெரும் பயன் இதென்று கூறும் அளவிற்கு தொல்காப்பிய வகுப்பை மிக சீரும் சிறப்புமாக மிக மிக சிறிய குழந்தைகளுக்கு கற்றுத் தருவது போல நாங்கள் மனப்பாடம் பண்ணும் அளவிற்கு கற்றுத்தரும் எங்கள் பேராசார் முனைவர் சந்திரா கிருஷ்ணன் அவர்களை அவர்கள் தாழ் பணிந்து அனைத்து பயிலுனர் சார்பகம் வருக வருகென்று வரவேற்பதில் நான் பெரும் மகிழ்வடைகிறேன். அடுத்ததாக இந்த அழகான ஒரு வகுப்பை உலகளாவிய ரீதியில் இணைந்திருந்து தாமும் கற்று தாம் சார்ந்த மற்றவர்களுக்கும் வழங்கி பலரையும் அறிமுகம் செய்து கொண்டிருக்கும் அத்தனை பயிலுனர்களையும் வரவேற்றுக் கொள்கிறேன். இணைய வழிகூடாக ஏகலவன் மாணாக்கராக கற்றுக்கொண்டு அழகாக தேர்வினை செய்து கொண்டிருப்பவர்களுக்கும் இணைய வழிகூடாக கண்டும் கேட்டும் மகிழ்ந்து இவ்வாறு நடக்கிறது என்பதை அறிந்து பின்னூட்டங்களை வழங்கி வரும் அத்தனை தமிழ் நெஞ்சங்களுக்கும் என்னுடைய வரவேற்பை கூறி என் வரவேற்புரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக எங்களுடைய பேராசான் இன்று நூற்பாவின் தொல்காப்பிய நூற்பாவினோட ஆரம்ப வணக்கத்தோடு ஆரம்பித்து வைப்பார். ஒவ்வொரு அடிகளாக அவர் கூறியது பின் நாமும் இணைந்து பாடி நிறைவு செய்வோம். இந்த வகுப்பினை தொடங்கி வைப்போம். பாருங்கள் அம்மா, அன்போடு வரவேற்பு. வழிபடு தெய்வம் வழிபடு தெய்வம் நிற்புறம் காப்ப பழிதீர் செல்வமோடு வழி வழி சிறந்து பொலிமின் என் தொல்காப்பியரை நன்றிமா. இது வரைக்கும் வகுப்புகளுக்கு போலான்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம 21 நூற்பாக்கள் பார்த்து விட்டோம். சரிதானம்மா? இந்த நூற்பாவை திருப்பி ஒரு தடவை வாசிக்கணுமா இல்ல அப்படியே அடுத்த வகுப்புக்கு போயிடவா? வாசிக்க விரும்புறீங்களா ரத்தியம்மா? வாசித்தா நல்லமன்று ஒரு தடவை வாசிக்கணும்ன்றதுதான் நம்ம வாசிச்சு இருவரை அழைக்கிறேன். முழுவதுமாக வாசித்த பின் நாங்கள் அடுத்த வகுப்புக்கு அடுத்த செல்வோம். வாருங்கள் ரத்தியம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஒரு நிமிடம் மொத்தம் எத்தனை பேர் இணைந்திருக்காங்கம்மா? 11 பேர் இருக்கிறாங்க. 11 பேர் இருக்கிறாங்க. அப்போ வாசிடலாமா? 9 பேர். 2 நோட்பாக்கள். மிக்க நன்றி அம்மா, மிக்க நன்றி. 2 நோட்பாக்கள் ஒருவருக்கு. இப்பொழுது ரதியம்மா வாருங்கள். 2 நோட்பா. வணக்கம். நூற்பா 1 எழுத்து எனப்படுவ அகரம் முதல் நகர இறுவாய் முப்பகுது என்ப சார்ந்து வரல் மரபின் 3 அலங்கடையே. நூற்பா 2 அவைதாம் குற்று இயல் இகரம்
முற்று இயல் உகரம் ஆயுதம் என்ற முப்பால் புள்ளியும் எழுத்து ஓர் அன்ன. நன்றி. சிறப்புமா. மிக்க நன்றி சகோதரி. அடுத்தது செல்வநாயகி தேவேந்திரமுத்து சகோதரி வாங்கோ. வணக்கம் அம்மா. வணக்கம். வணக்கம். அவைதாம் அ இ உ ஏ ஓ என்னும் அப்பால் ஐந்தும் ஓரளவு இசைக்கும் குற்றெழுத்து என்ப. அடுத்த நோட்பா 4வது. ஆ இ உ ஏ ஐ ஓ ஔ என்னும் அப்பால் ஏழும் ஈர் அளவு இசைக்கும் நெட்டெழுத்து என்ப. சிறப்புமா. மிக்க நன்றி. அடுத்தது வீராண்ணா வாங்க. வீராண்ணா. வணக்கம்மா. வணக்கம்மா. வணக்கம். 5வது குறட்பா 5வது நூற்பா. மூ அளவு இசைத்தல் ஓர் எழுத்து இன்றே. 6 நீட்டம் வேண்டின் அவ் அளவு உடைய கூட்டி எழுதல் என்மனார் புலவர். சிறப்புங்க. மிக்க நன்றி. மிக்க நன்றி. என்ன அடுத்தது ஆதி வாங்கும். ஆதி. வணக்கம். வணக்கம். 7வது நூற்பா. கண்ணிமை நொடி என அவ்வே மாத்திரை நுண்ணிதி உணர்ந்தோர் கண்ட ஆரே. சிறப்புமா. அவுகார இருவாய் பன்னீர் எடுத்தும் உயிரென மொழிப. சிறப்புமா. சிறப்பா. மிக்க நன்றி அம்மா. பாஸ்ரீ சகோதரி இணைந்திருக்கிறீர்கள். கூற முடிந்தால் கூறுங்கள், அல்லது அன்பழகி அம்மா. பாஸ்ரீ சகோதரி. பாஸ்ரீ சகோதரி இணைப்பில் தான் இருக்கிறார், கூறவில்லை. அன்பழகி சகோதரி வாருங்கள், அன்மியூட் பண்ணிவிட்டு. அன்பழகி சகோதரி. சுதர்சினி சகோதரி வாருங்கள். நகார இறுவாய் 11 எழுத்தும் மெய் என மொழிப. மெய்யோடு இயையினும் உயிர் இயல் திரியா. சிறப்புமா. மிக்க நன்றி சுதர்சினி. அடுத்தது அன்பழகி சகோதரி வாங்குவோம். மெய்யின் 11 மெய்யின் அளவே அரை என மொழிப. அவ்விய நிலையும் ஏனைய 3 அரை என மொழிப. ஏனை மூன்றையோட வரும். ஏனைய மூன்றே வராதுமா. ஏனை மூன்றே. அவ்வளவுதான். ஏனை மூன்றையா? அவ்வியல் நிலையும் ஏனை மூன்றே. ஏனை மூன்றே. அவ்வளவுதானா? நன்றி அன்பழகி சகோதரி. அடுத்ததாக பாஸ்ரீ சகோதரி, குறக்குடி மாதிரி இருக்கிறீங்களா? பாஸ்ரீ சகோதரி இல்லாவிட்டால் சாந்தி சகோதரி வாருங்கள். சாந்தி சகோதரிக்கு முன்னதாக நான் கூறுகிறேன். 13, 14. அரை அளப்பு குறுகள் மகரம் உடைத்தே இசையுடன் அறுக்கும் தெரியுங்காலை. 14 உட்பெரு புள்ளி உருவாகும்மே. நன்றி அம்மா. நன்றி அம்மா. அடுத்ததாக சாந்தி அம்மா வருகிறார். அனைவருக்கும் வணக்கம். 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 14, 15 இல்லையா அம்மா? 15வது நுட்பா. மெய்யின் இயற்கை புள்ளியோடு நிலையல். 16வது நுட்பா. ஒகரத்து இயற்கையும் அற்றே. சிறப்புமா. மிக்க நன்றி. மிக்க நன்றி. அடுத்த விஜயா சகோதரி வாருங்கள். விஜயா சகோதரி. அனைவருக்கும் வணக்கம். 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 17வது நூற்பா. புள்ளி இல்லா எல்லா மெய்யும் உருவு ஆகி அகரமோடு உயிர்த்தலும்
ஏனைய உயிரோடு உருபு திரிந்து உயிர்த்தலும் ஆயீர் இயல உயிர்த்தல் ஆறே. ஏனை உயிரோடு, ஏனைய வராது. ஏனை உயிரோடு தான். ஏனை உயிரோடு. ஏனை உயிரோடு உருபு திரிந்து உயிர்த்தலும் ஆயீர் இயல உயிர்த்தல் ஆறே. சிறப்புங்க. 18வது நூற்பா. மெய்யின் வழியது உயிர் தோன்றும் நிலையே. சிறப்பு. மிக்க நன்றி. வாசி சௌதரி இணைவீங்களா? வாசி சௌதரி இணையாவிட்டால் வாருங்கள், ரதியம்மாவே அடுத்த 3 குரட்பாக்களையும் கூறி நிறைவு செய்யுமாறு வேண்டுகிறேன். நூற்பா 18. மெய்யின் வழியது உயிர் தோன்றும் நிலையே. நூற்பா 19. வல்லெழுத்து என்ப கசடத பர. நூற்பா 20. மெய்யெழுத்து என்ப ஞன நமன. நூற்பா 21. இடையெழுத்து என்ப யரல வளல. மிக்க நன்றி. வாசியம்மா வந்திருக்கிறார். நிறைவாக 2ஐயும் வாசியம்மா கூறி நிறைவு செய்யுமாறு வேண்டுகிறேன். வாருங்கள் வாசி சகோதரி. வாசி சகோதரி விளங்கியில போல இருக்கவருக்கு. ஒருவேளை வேற இதுல இருப்பாங்க. விட்டுருவோம். இல்ல இருக்கு. நாங்க இருக்கவே இல்ல, கேட்கல. அவங்களுக்கு பேசுவது கேட்கல. அவங்க பேசுவது எங்களை கேட்கல, நாங்கள் பேசுவது அவரை கேட்கல. பரவாயில்ல, நாங்க முழு நூற்பாவும் வாசித்து விட்டோம் அம்மா. நாங்க அடுத்தது. மிக்க நன்றி. 11 பேர் இருக்காங்க. இடையில இருந்து கேள்வி கேட்கிறேன். 11 கேட்டுட்டு அடுத்ததுக்கு போறேன். எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை வகைப்படும்? யாராவது ஒருத்தர் பேர். எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை வகைப்படும்? இதுல ரதியம்மா வாங்க. 3 வகைப்படும் அம்மா. எத்தனை எழுத்து? 30 வகை. 30 எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை வகைப்படும்? 2 வகைமா. 2 வகைப்படும். அவை யாவை? முதலெழுத்து சார்பெழுத்து. முதலெழுத்து சார்பெழுத்து. ஏன்னா இது இலக்கணம் என்கின்ற முறையில எல்லாருக்கும் தெரிந்ததுதான். ஆனா தேர்வு நம்ம வைக்கிற காரணத்தினால இப்படி இடையில ஒரு 4 கேள்வி ஆளுக்கு ஒரு கேள்வி கேட்கலாம் என்று நினைக்கிறேன். இப்ப எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். அவை முதலெழுத்து சார்பெழுத்து. அடுத்தது எழுதல். இலக்கண குறிப்பு தருக. செல்வநாயகி சோதரி வாங்கோ. எழுதல் இலக்கண குறிப்பு தருக. என்னமா இப்ப சொன்ன கேள்வி இருக்கா சொல்லுங்க. எழுதல் இலக்கண குறிப்பு தருக. செல்வநாயகி சோதரி கெட்ட நாளில் விளக்கிவிட்டார். எழுதுதல் என்பது பரவாயில்லப்பா, இது எல்லாருக்கும் தெரிஞ்சு தேர்வுல நல்லா வரணுன்றதுக்காக இதை செய்யறோம். அளவடை எடுத்திருக்கிறது. அளவடை எழுதுதல், அளவடை நீட்டி எழுதுதலுக்காக அவர் அதை சொல்றாரு. சரிங்களா? நூன் மரபில் 3வது வினா. நூன் மரபில் மொத்தம் எத்தனை நூற்பாக்கள் உள்ளன? என்னங்க? நூன் மரபில் 33 எழுத்துக்கள் உள்ளன. விடை சரிதா? விடை சரிதா? எழுத்துக்கள்னு சொல்லிருக்கீங்க நூற்பாக்க பதிலா. சரி, நன்றிங்கண்ணா. அடுத்தது நுண்ணிதின் உணர்ந்தோர் எதற்கு இலக்கணம் கூறினர்? நுண்ணிதின் உணர்ந்தோர் எதற்கு இலக்கணம் கூறினர்? ஆதிவாரங்கள். திருப்பி இருக்கா கேள்விய சொல்லுங்கம்மா, விளங்கல. நுண்ணிதின் உணர்ந்தோர் எதற்கு இலக்கணம் கூறினர்? நுண்ணிமை நொடியன மாத்திரைக்கு.
இலக்கியத்துக்கு இலக்கணம் கூறினர். இல்ல அவங்க ஒருத்தர் விடை சொல்லிட்டாங்க. கண்ணிமை விடை சொல்லிட்டு கூறுங்கள். கண்ணிமை சகோதரி. மாத்திரைக்கு, எழுத்துக்களின் மாத்திரைக்கு நீங்க விடை சொல்லிட்டீங்க, முதல்ல சொல்லிட்டீங்க. எழுத்துக்களை நுண்ணெதில் உணர்ந்தோர் எதற்கு இலக்கணம் கூறினர்? கண்ணிமை மாத்திரை நொடி. எழுத்துக்களின் மாத்திரைக்கு இலக்கணம் கூறினர். சரிங்களா? அதாவது விடை தெரியும், ஆனா நமக்கு வினாக்கு இந்த விடைதான் ஏற்கனவே நம்ம பார்த்ததுதான் இது. அடுத்தது, மாத்திரை நோக்கில் எழுத்துக்கள் எத்தனை வகையாக கூறப்பெற்றுள்ளது? சுதர்ஷினி அம்மா வாங்கோ. 3 மாத்திரை 3 2 வகையா? 2 வகை. அப்புறம் 3 மாத்திரை நோக்கில் எழுத்துக்கள் எத்தனை வகையாக கூறப்பெற்றுள்ளது? அன்னைக்கு இந்த ஒரு வினாவா ஒரு டிஸ்கஷனா போச்சு, ஒரு கலந்துரையாடலா போச்சு இந்த வினா கேட்கும் போது. அதான் 3 அம்மா. ஒரு மாத்திரை, 2 மாத்திரை, ஒரு மாத்திரை, 2 மாத்திரை, அரை மாத்திரை, அரை மாத்திரை, கால் மாத்திரை. கால் மாத்திரை இருக்குது. அப்ப எத்தனை வகை? எத்தனை வகை? 4. சரிங்களா? சரிங்களா? ஏற்கனவே தெரிஞ்சதுதான், ஆனா நம்ம அடுத்த தேர்வுக்கு தயாராகணும் அப்படிங்கிற முறையில இதையும் சேர்த்து கேட்கிறேன். சரிங்களா? மெய்யெழுத்துக்களை எவ்வாறு எழுத வேண்டும்? நான் புள்ளி வைத்து எழுத வேண்டும். புள்ளி வைத்து எழுத வேண்டும். மெய்யெழுத்துக்களை புள்ளி வைத்து எழுத வேண்டும். மிகவும் சரி. அடுத்தது, ஒலி நோக்கில் எழுத்துக்களை, ஒலி நோக்கில் மெய்யெழுத்துக்களை எத்தனை வகையாக கூறுகிறார்? ஒலி நோக்கில் மெய்யெழுத்துக்கள் எத்தனை வகையாக குறிப்பிடுகிறார்? சாந்தி அம்மாக்கு வினா. ஒளி நோக்கில் எத்தனை வகைன்னா அகரத்தோடு அப்படியா வரும்? அகரத்தோடு மெய்யெழுத்தை மட்டும்தான் இப்ப கேள்வி கேட்கிறோம். மெய்யெழுத்துக்களை 3 நூற்பா சொல்லியிருக்காரு. ஒலி நோக்கில் மெய்யெழுத்துக்களை எத்தனை வகையாக குறிப்பிடுகிறோம்? எத்தனை? 3. தெரியல, டக்குண்டு வரையில. பாத்துருவோம். 3 வகையாக சொல்லி இருக்கிறார். மெல்லினம், அதான் கேள்வி விளங்கையில் நினைக்கிறேன். எங்களுக்கு விளக்கம் குறைவாத்தான் இருக்கு சில நேரங்கள்ல தான். சில வேளையில கேள்வி எங்களுக்கு அந்த விளங்காம இருக்குது சில நேரங்கள்ல, எல்லா நேரங்களும் இல்ல, சில நேரங்கள்ல. நமக்கு தொடர்ச்சியான பயிற்சி இல்லையா? ஒரு வாரம் இடைவெளி வந்துருது, அப்புறம் தொடர்ச்சி பயிற்சி கிடையாது. நமக்கு பல வேலைகளுக்கு நடுவுல இதை பாக்குறோம். அப்போ நமக்கு உடனே என்னன்னா எழுத்துக்கள் தான் தோணும். வல்லினம், மெல்லினம், இடையினம்ன்றது தோணாது. ஆனா எல்லாருக்கும் தெரிந்த விடைதான் இது. அடுத்தது, உயிரெழுத்துக்கள் எத்தனை? விஜயா சகோதரி வாங்கோ. விஜயா சகோதரி. குறில் எழுத்து, நெடில் எழுத்து. உயிரெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? எத்தனை வகையும் கேட்டா குறில் நெடில். கேள்வி, உயிரெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 12 சொல்லிட்டீங்க. 6 பொருள் தருக. 6 பொருள் தருக. வாசி சகோதரி கூறக்கூடிய மாதிரி இருக்கிறீங்களா? வாசி சகோதரிக்கு கேக்குதா? ஆமா கேக்குதாம்மா, நான் சொல்றது கேக்குதா? நன்றாக கேட்குது. அம்மா 6ன்னா அதன்படி அந்த கண்டவாறுன்னு வருது இல்லம்மா, அதே மாதிரி அறிந்து கொள்ளுதல் அம்மா. எல்லாத்தையும் கேட்டுதானாமா திருமகள்மா? எல்லாரையும் கேட்டுட்டோம். இனி அடுத்த சுற்று கேட்டால் அடுத்த சுற்று வேண்டாம், போதும். நம்ம அப்பப்போ ஒவ்வொரு ஞாபகத்துல
அடுத்த சுற்று வேணும்னா கேக்குறேன், இல்லைன்னா நம்ம அடுத்த வகுப்புக்கு பயிற்சி கொடுப்போம். ஏன்னா இதுவரைக்கும் பார்த்தது எல்லாமே ஒரு சிந்தனையில போகும். இப்ப பார்க்க போற நூற்பாக்கள் ஒரு 1 2 3 4 5 6 7 8 நூற்பாக்களும் இன்னொரு தன்மையிலே போகிறது. அதனாலதான் நான் அது திருப்பி திருப்பி கேட்டேன். இப்ப பாத்தீங்கன்னா 2வது தலைப்பு 22வது நூற்பா மெய் மயக்கம். மெய் மயக்கம். மயக்கம்னா நம்ம இப்ப பாடுவோம், மயக்கமா தயக்கமா எல்லாம் பாடுறோம். மயக்கம், மயக்கம் வருது, பசி மயக்கம் இதெல்லாம் சொல்றோம். அந்த மாதிரி ஒரு மெய் இன்னொரு மெய்யெழுத்துக்கு எங்கெங்கு மயங்கி வரும். உன்னை பார்த்து இன்னொன்னு எங்க மயங்கி இருக்கோ, எது உன்னோட ஒண்ணு சேர்ந்து வரும் என்பதை மயக்கம் என்கின்ற பெயரில தொல்காப்பியர் சொல்லுகிறார். சரிங்களா? இப்போ 22வது நூற்பா அம் மூ ஆறும் வழங்கு இயல் மருங்கின் மெய் மயக்கு மன்னிக்கவும் மெய் மயக்கு உடல் நிலை தெரியும் காலை. தெரியும் காலை நல்லா தெரியும். எப்போ? வழங்கு இயல் மருங்கில், வழக்கத்துல நல்லா தெரியுது. அந்த காலத்துல இயல்பாக தெரிந்த ஒன்று என்பதனாலே தொல்காப்பியர் இதை சொல்லுகிறார். அம் மூ ஆறும். அம் மூ ஆறுனா 6 பெருக்கல் 3 மொத்தம் எத்தனை? 18. 18. அப்ப 18 மொத்தம் 18 எதா இருக்குது? 18 என்னது? மெய்யெழுத்துக்கள். ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சதுதான், எல்லாமே தெரிந்ததுதான். ஆனா தொல்காப்பியர் சொல்றாரு, அதனுடைய பொருள் நம்ம இப்ப கத்துக்கிறோம், அவ்வளவுதான். அம் மூ ஆறும் அப்ப 18. 18ன்னு சொன்ன உடனேயே நமக்கு எது புரிஞ்சிச்சு? மெய் எழுத்துக்கள். அம் மூ ஆறும் அந்த 3 பெருக்கல் 6. ஏன்னா இதுக்கு முன்னாடி நூற்பாலதான் சொல்லியிருக்காரு, பல்லெழுத்தென்ப கசரதபுடன் மெல்லெழுத்தென்ப எங்கனமன இடையெழுத்தென்ப எரளவளலன்னு. இதுக்கு முன்னாடி உள்ள நூற்பா. நம்ம ஒரு ரிசர்ச் பண்றோம், ஒரு கட்டுரை எழுதுறோம்னா என்ன பண்றோம்? ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்ச்சியை பார்க்கிறோம். அந்த மாதிரி தொல்காப்பியர் இந்த தொடர்ச்சியை மையமாக வைத்து இதை சொல்லுகிறார். அம் மூ ஆறும் அந்த 6 பெருக்கல் 3 ஆகிய 18 எழுத்துக்களும் மெய் எழுத்துக்களும் வழங்கு இயல் மருங்கில். வழக்கத்துல நம்ம தமிழை பொறுத்த வரைக்கும் உச்சரிப்பு சரியாக இருந்தால் எழுத்துப்பிழை வராது. நம்ம மாணவர்களுக்கு, ஆசிரியர்களுக்கு தெரியும். மாணவர்கள் எழுத்துப்பிழை எப்போது போடுவார்கள் என்று சொன்னா, நம்ம எதையாவது தப்பா பேசினா அப்ப தப்பா எழுதுவாங்க. வழங்கு இயல் மருங்கில் அந்த 18 மெய் எழுத்துக்களும் வழக்கத்திலே உச்சரிப்பிலே எழுதுகின்ற பொழுது மெய் மயக்கு. ஒரு மெய் இன்னொரு மெய்யில வரும். அது என்ன அப்படி சொன்னா, மெய்மயக்கு உடல்நிலை தெரியும் காலை. அதாவது ஒரு மெய் மற்றொரு மெய்யுடன் இணைந்து நிற்கும். இது புரியுதாமா? முழுவதையும் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். அம் மூ ஆறும் வழங்கு இயல் மருங்கில் மெய் மயங்கு உடல் மெய் மயக்கு மயங்குன்னே திருப்பி நானும் தப்பா சொல்றேன். மெய் மயக்கு உடல்நிலை தெரியும் காலை. மெய் எழுத்துக்கள் ஒன்றுடன் ஒன்று மயங்கி வரும் தன்மை உடையதாக திகழும். மெய்யெழுத்துக்கள் மொத்தம் 18 ஆகும். இந்த 18 மெய்யெழுத்துக்களும் ஒன்றுடன் ஒன்று மயங்கி வரும் தன்மை உடையதாக திகழும். இதுக்கு கூட நம்ம ஒரு வார்த்தை நம்ம நூற்பால இல்லாட்டியும் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, இது 2 வகையிலே மயங்கும். 2 வகையிலே மயங்கும். ஒன்று ஆசிரியர் பெயர் சொல்லிட்டாரு, உடன்நிலை மெய் மயக்கம். மற்றொன்று வேற்று நிலை மெய் மயக்கம். இப்ப திருப்பி சொல்றேன். அம்மு ஆறும் வழங்கு இயல் மருங்கின் மெய் மயங்கு உடல்நிலை தெரியும் காலை. மெய்யெழுத்துக்கள் மொத்தம் 18. இவை வழக்கத்திலே வருகின்ற பொழுது ஒரு எழுத்து மற்றொரு எழுத்துடன் இணைந்து மயங்கி வருகின்ற தன்மை உடையதாக திகழும். இந்த மெய்மயக்கம் என்று சொல்லுவதை உடல்நிலை மெய்மயக்கம்,
வேற்றுநிலை மெய்மயக்கம் என்று 2 வகையாக சொல்லுவோம். புரியுதாமா? இன்னொரு தடவை சொல்லணுமாமா? இயல் மரங்கள் தெரியும் ரஜிமா சொல்லணுமாமா? இல்லையம்மா. அம்மு ஆறும் வழங்கு இயல் மருங்கில் மெய் மயங்கு உடல்நிலை தெரியும் காலை. மகிழ்ச்சிமா மகிழ்ச்சிமா. வேற யாருக்காவது சொல்லணுமாமா? ஒரு நிமிடம் திருமகள் அம்மா 3 ஒரு 5 பேரை வாசிக்க சொல்லிருங்க. இப்பொழுது ஆதி வாங்கோ. ஆதி. அம்மு ஆறும் வழங்கு இயல் மருங்கின் மெய் மயக்கு உடல்நிலை தெரியும் காலை. மகிழ்ச்சிமா. இன்னும் 3 பேர். மெய் மயங்குவா மயங்கின் இக்கு மயக்கு புத்தகத்துல இருக்கு. மயங்கின் தான். அடுத்தது வீராண்ணா வாங்கோ. வீராண்ணா. அம்மு ஆறும் வழங்கு இயல் மருங்கின் மெய் மயக்கு உடன் நிலை தெரியும் காலை. சிறப்புங்கண்ணா. இன்னும் 2 பேர். நன்றி. செல்வநாய சகோதரி வாங்கோ. அம்மோ ஆறும் வழங்கு இயல் மருங்கின் மெய்ம் மயக்கு உடல்நிலை தெரியும் காலை. சிறப்புமா. மிக்க நன்றி. சுதர்சினி வாங்கோ. சுதர்சினி. அம்மு வாரும் வழங்கியல் மருங்கின் மெய் மயக்கம் உடல்நிலை தெரியும் காலை. நிகழ்ச்சி. இதுக்கு இன்னொரு 5 பேர் பொருள் சொல்லிருங்க. இந்த வாசிக்காதவர்கள் பொருள் சொல்ல அன்போடு வேண்டை கூப்பிடுங்க. அடுத்ததே அன்பலை சகோதரி வாங்கோ. மெய் எழுத்துக்கள் 18 மயங்கு உடல்நிலை தெரியும் காலை. சரிதாம்மா அன்பழகிம்மா. சரிதா, சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. மூவாரும் வழங்கியல் மருங்கின் மெய் மயக்கு உடல்நிலை தெரியும் காலை. இதுக்கான விளக்கத்தை சொல்லுங்க. இதுக்கான விளக்கம் சொன்னேன். பொருள் விளக்கம். 18 மெய் எழுத்துக்களும் உடன் வரும்போது 2 வகையான மயக்க நிலைகளை பெற்று வரும். அது உடல்நிலை மெய்மயக்கம், மற்றது வேற்றுநிலை மெய்மயக்கம். சிறப்புமா சிறப்பு. அதாவது 18 மெய் எழுத்துக்களும் வழக்கத்துல ஒரு மெய் இன்னொரு மெய்யோட வழங்கும், மயங்கி வரும். அது என்னன்னா 2 வகைப்படும். ஒன்று உடல்நிலை மெய்மயக்கம், மற்றொன்று வேற்றுநிலை மெய்மயக்கம். சரிங்களா? இன்னும் மிக்க நன்றி அம்மா. அடுத்தது நான் இதண்டு அம்மு வாரம் வழங்கு இயல் மருங்கின் மெய் மயக்கு உடல்நிலை தெரியும் காலை. இந்த 18 மெய்யெழுத்துக்களும் புணரும்போது ஒரு மெய் தம்மோடு புணருவது உடல்நிலை மெய் மயக்கமாகவும், ஒரு மெய் பிற மெய்யோடு புணருங்காலை அது வேற்று நிலை மெய்மயக்கம் என்றும் குறிப்பிடப்படும். மிக்க நன்றி. அடுத்தது சாந்தி அம்மா வாங்கோ. அம்மு ஆறும் வழங்கியல் மருங்கின் மெய் மயக்கு உடல்நிலை தெரியும் காலை. தனி மெய் ஒரு இன்னொரு மெய்யோட இணையும் போது மயங்கி, அதாவது கலந்து நிற்கும். அடுத்தது 18 மெய்களும் மொழியாய் வழங்கும் போது ஒரு மெய்ய வேற்றுமையா காட்டும். எனக்கு விளங்குறத கொடுத்தாமா? இல்ல, இப்ப பாருங்களேன், ஒண்ணு இல்லம்மா, இது ஈஸியான ஒண்ணு. எப்படி தெரியுமா? சாந்தி வச்சுக்கோங்க. சாந்தி கரெக்டா? சாந்தி சொல்லும் போது இச்சு கூட்டல் ஆ, அது உயிரெழுத்து மெய்யெழுத்து வந்திருக்குது. ஆனா சாந்தியில எழுதி காமிச்சா சா இந்தி, அப்போ இந்த பக்கத்துல எது வந்திருக்குது? தீ பக்கத்துல என்ன இருக்குது? இத்து. இதத்தான் மயக்கம்னு சொல்றாரு. சாந்தி அப்படின்னு சொல்லி இந்த பக்கத்துல இத்து இருக்குது. அப்போ இத்து இந்து சேர்ந்து வர்றதுனாலதான் அது ஒண்ணுக்கு ஒண்ணு சேர்ந்து இருக்குது. சரிங்களா? சாந்தி இச்சு கூட்டலா, அது உயிரெழுத்து மெய்யெழுத்து. இங்க உயிரெழுத்துன்னு சொல்லும் போதே அது உயிர்மெய் எழுத்துன்னு ஆயிடுச்சு.
அப்ப அங்க சொல்ல முடியாது. இப்ப மெய்யெழுத்துக்கள் ஒண்ணுக்கு ஒண்ணுக்கு எப்படி வரும்னு பார்த்தா, ஒண்ணு இத்து பக்க சா இந்த இத்து இ இச்சு ஆ இல்லையா, சா ஆயிடுச்சு. இச்சு ஆ, அடுத்தது என்ன ஆயிடுச்சு, இந்து. அதுக்கு பக்கத்துல என்ன வந்திருக்குது, இத்து. அதுக்கு பக்கத்துல தீன்றது உயிர்மெய் எழுத்து, சான்றது உயிர்மெய் எழுத்து, நடுவுல இருக்கிறது மெய் எழுத்து இந்து. இந்த பக்கத்துல என்ன வந்திருக்குது அப்படின்னு சொன்னா, என்ன வந்திருக்குது, இத்து வந்திருக்குது. இப்படி ரெண்டும் சேர்ந்து வர்றதுதான் மயக்கம் என்று ஆசிரியர் தொல்காப்பியர் நமக்கு சொல்லி இருக்கிறார். அதே மாதிரி திருமகள், திருமகள் கூட்டலா வந்துருச்சு. ரெண்டு பக்கத்துல மெய் எழுத்து வரணும். இப்ப பாருங்க, வெண்கலம், வெண்கலம்னு வச்சுக்கலாம். இன்ன பக்கத்துல இக்கு வந்திருக்குது, இன்ன பக்கத்துல இக்கு வந்திருக்குது. இந்த மாதிரி வர்றத மெய்மயக்கம் சொல்றாரு. அது இரண்டு வகைப்படுகிறது. முதல் நூற்பால சொல்றத மெய்மயக்கம், 18 மெய் எழுத்துக்களும் ஒன்னோட ஒண்ணு மயங்கி வரும். 18 மெய் எழுத்துக்களும் ஒன்னோட ஒண்ணு மயங்கி வரும். அது எப்படின்னா, மயக்கம் என்பது நம்ம மனிதர்கள் ஒருவரை பார்த்து ஒருத்தர் ஆண் நிக்கிற மாதிரி எதுக்கு கூட மயங்கி வரும். ஒருத்தரை பார்த்தா அழகா இருக்காங்களே நினைப்போம், சிலரை பார்த்து மயங்கி விழுவோம். இது வாழ்க்கையில நம்ம செய்யறது. இதையே மெய் உடம்பு, இந்த உடம்ப பார்த்து இன்னொரு உடம்பு மயங்குற மாதிரி எழுத்துக்கள், மெய் எழுத்துக்கள் ஒன்றுடன் ஒன்று மயங்குகிறது. உயிரெழுத்தை ஏன் சொல்லலைன்னா, உயிரெழுத்துக்கள் இன்னொரு மெய்யோட மயங்கும் போது அது மயங்கல்ல, இணைகின்றது. அப்ப உயிர்மெய் எழுத்தா மாறும். விளங்குதா கொஞ்சம் மட்டும்? ஏன்னா இந்த முதல் நூற்பா விளங்குனா பாக்கி எல்லாமே மடமடமடன் விளங்கிடும். இப்போ மெய்யெழுத்துக்கள் ஒன்றுடன் ஒன்று மயங்கி வருகிறது. அப்படி மயங்கும் போது இரண்டு வகையாக மயங்கும். ஒன்று உடல்நிலை மெய் மயக்கம். அப்ப உடல்நிலை மெய் மயக்கம்னா என்னன்னா, ஒரே எழுத்து மயங்கி வருவது. இன்னொன்னு வேற்று நிலை மெய் மயக்கம், பிற எழுத்துக்கள் மயங்கி வருவது. இப்ப சாந்தி அப்பதே சொன்ன மாதிரி இந்த பக்கத்துல இத்து வந்திருக்கு, அப்ப இந்த இத்து வரல, வேற எழுத்து வந்திருக்குது, அப்ப அது வேற்று நிலை மயக்கம். அண்ணன், பட்டம், பட்டம், பட்டம் கரெக்ட், பட்டம் சிறப்பு, பட்டம். புரியுதுங்களா? அந்த மாதிரி வரும்போது இட்டு வந்திருக்குது, அப்ப அது உடல்நிலை மெய் மயக்கம். வேற எழுத்து வந்தா அது வேற்று நிலை மெய் மயக்கம். புரியுதுங்களா? ஏன்னா இந்த முதல் நுட்பா புரிஞ்சாதான் அடுத்த ஒரு 7 நுட்பாவும் புரியும். இதுல கொஞ்சம் நேரமானாலும் பரவாயில்ல, நல்லா தெளிவா போயிட்டோம்னா அடுத்ததை பற்றி கவலை நமக்கு. அடுத்த சந்திமர் திருப்பி சொல்ல போறீங்களா? திருப்பி சொல்லட்டாமா? சொல்லுங்கம்மா. என்னன்னா, அந்த வேற்று மொழி மெய் மயக்கம் என்று சொன்னா, நீங்க சொல்ற மாதிரி அது ஒரே மெய் எழுத்து பக்கத்து பக்கத்துல வர்றத இப்ப உதாரணத்துக்கு எந்த பேரே நீங்க எடுத்திருந்தீங்க, சாந்தி, ஷா இன் இத் வரணும், அந்த இத் இல்லாம தீ எழுதுறோம். அத மயக்கமாக வர்றபடியா மயங்கு நிலை, வேற்று நிலை மயக்கம் என்று சொல்றீங்க. அதே மாதிரிதானே வாழ்த்துக்களும் அதே மாதிரி அர்த்தமா? வாழ்த்துக்கள்னு சிலர் எழுதுவாங்க, இக்கண்ண காணா போடக்கூடாது, அதுக்கும் அது அர்த்தமா? இல்ல, வா நம்ம இப்ப பாக்குறது மயக்கம் அப்படின்னு சொல்லும்போது வா இல் இத்து. அப்போ இல் பக்கத்துல என்ன வந்திருக்குது, இல் பக்கத்துல இக்கு போடக்கூடாது. அப்ப ஏன்னா வாழ்த்து கல்லுன்னா ரெண்டா துண்டாயிருது, அதனால இக்கு போடக்கூடாதுன்னு சொல்றோம். ஆனா வாழ்த்துகள் என்று சொல்லுகின்ற பொழுது இக்கு வராது. அப்ப அதுக்கு காரணம் என்னன்னா, அது 2 வார்த்தையா போயிரு. ஆனா வாழ்த்துகள் என்று சொல்லுகின்றது ஒரே வார்த்தையா சொல்றதுனாலதான் இக்கு போடக்கூடாதுன்னு சொல்றோம். இப்ப வாழ்த்துக்கள் என்று சொல்லுகின்றப்ப வா இல் இத்து. அப்ப இல் பக்கத்துல என்ன வந்திருக்குது, என்னங்க அம்மா யார பேசுறாங்க? அம்மா நினைக்கிறேன். சொல்லுங்கம்மா திரும்ப. வா இல் இத்து வருது இல்லையா?
வா இழ் இத்து வருது. அப்ப இழ் பக்கத்துல என்ன வந்திருக்குது? வேற்றுநிலை இத்து வந்திருக்குது. அப்ப அது வேற்றுநிலை மெய்மயக்கம். வேற்றுநிலை மெய்மயக்கம். பட்டம் இட்டு பக்கத்துல என்ன வந்திருக்குது? இட்டு பக்கத்துல இட்டு வந்திருக்குது. ஆமா. அப்ப அது ஒரே மாதிரி இருக்கிறதுனால அது உடன் நிலை மெய்மயக்கம். உடன் நிலை மெய்மயக்கம் ஒரே மாதிரி உடனா இருக்கக்கூடிய ஒண்ணு வர்றது. அதனால அந்த உடல்நிலை மெய்மயக்கம் என்று சொல்லுகிறோம். இப்ப புரியுதுங்களா? இந்த முதல் நூற்பா விளங்குனாதான், நல்லா விளங்குனாதான் அடுத்த நூற்பாக்கள் கடகடன் போற மாதிரி விளங்கும், இல்லாட்டி விளங்காது. இப்ப புரியுதா? விளக்கம் சொல்லணுமா? புரியுதா? விஜயா சகோதரி வாங்க. விஜயா சகோதரி அடுத்தது பொருள் சொல்லணுமாமா? சொல்லிட்டு பொருள் சொன்னாலும் தவறு கிடையாது. சரிங்கம்மா. அம்மு ஆறும் வழங்கு இயல் மருங்கின் மெய் மயக்கு உடல்நிலை தெரியும் காலை. மெய்யெழுத்துக்கள் 18 ஒன்றுடன் ஒன்று மயங்கி வருதல் மெய்மயக்கம் ஆகும். இது உடல்நிலை மெய்மயக்கம் என்றும் வேற்றுநிலை மெய்மயக்கம் என்றும் இருவகைப்படும். உடல்நிலை மெய்மயக்கம் என்பது ஒரே எழுத்து மயங்கி வருவது. வேற்றுநிலை மெய்மயக்கம் என்பது வேறு எழுத்துக்கள் மயங்கி வருவதாகும். மிகவும் சரியம்மா. இன்னும் மிக்க நன்றி சகோதரி. அடுத்தது வாசி சகோதரி வாங்க. கொஞ்சம் மேல அவங்களோட முகம் தெரியக்கூடியதாக வந்து அம்மு வாரும் வழங்கியல் மருங்கின் மெய் மயக்கும் உடல்நிலை தெரியும் காலை. இந்த 18 மெய்யெழுத்துக்களும் வழக்கில் வரும்பொழுது ஒரு மெய்யோடு இன்னொரு மெய் சேர்ந்து மயங்கி வருவதை இருபதமாக கூறுகிறார்கள். ஒரே தனிமெய், அதாவது தன்மெய்யோடு மெய் மயங்கும் போது அது உடல்நிலை மெய்மயக்கம் என்றும், பிற மெய்யோடு சேரும் பொழுது அது வேற்றுநிலை மெய்மயக்கம் என்றும் கூறப்படுகிறது. சரியாம்மா? சரிதாம்மா, சரிதா வாசிங்க. அனைவரும் கூறிவிட்டார்களம்மா. நன்றிம்மா, நன்றிம்மா. இப்போ இது வரைக்கும் இந்த நூற்பா தெளிவா தெரிஞ்சிருச்சாமா? புரிஞ்சிருச்சா ஓரளவுக்கு? ஆமா. இந்த நூற்பாவை பத்தி சந்தேகம் இல்லையிலம்மா ஐயோ? அடுத்த நூற்பா ட ர லா லா. ட ர லா லா என்னும் புள்ளி முன்னர் க ச ப என்னும் மூ எழுத்து உரிய. திருப்பி சொல்றேன். ட ர லா வா என்னும் புள்ளி முன்னர் க ச ப என்னும் மூ எழுத்து உரிய. வாசிங்கம்மா. ரதியம்மா ஆயிட்டம்மா வாசிக்கிறதுக்கு? ர ல ல என்னும் புள்ளி முன்னும் க ச ப என்னும் மூவெழுத்து உரிய. சிறப்பு. இன்னும் இருவர். செல்வநாயகி சகோதரி வீராண்ணா. அடுத்தது என்னும் புள்ளி முன்னர் க ச ப என்னும் மூவெழுத்துரிய. நன்றி. அடுத்தது வீராண்ணா. ட ர ல ல என்னும் புள்ளி முன்னர் க ச ப என்னும் மூ எழுத்து உரிய. சிறப்புப்பா, நன்றிங்க. இல்ல நான் இதுல முதல் நூற்பால உடல்நிலை மெய்மயக்கமும் வேற்றுநிலை மெய்மயக்கமும் இருக்குதான்னு உங்கள்கிட்ட பார்த்துட்டே பேசினேன். அதுல இருக்குது. பெரும்பாலும் தொல்காப்பியரை பொறுத்தளவுக்கு நம்ம முதல்ல இருந்தே பார்த்துட்டு வரும்போது சொல்லுகின்றதற்கு அவர் எடுத்துக்காட்டை சொல்லுகிறார். இப்ப பாருங்க, இது முதல் நூற்பாக்கத்தான் திருப்பியும் போறேன். அம் மூ ஆர். இப்ப மயக்கு எடுத்துக்கோங்க. மயக்கு எழுதி வச்சிருப்பீங்க எல்லாரும் இல்லையா? மா யா இக்கு பக்கத்துல ஒரு இக்கு இருக்குது.
இக்கு பக்கத்துல இக்கு இருக்கு. அப்ப அது என்ன மெய்மயக்கம்? உடல்நிலை மெய்மயம். உடல்நிலை மெய்மயம். மெய்மயக்கம். சரிங்களா? அத இக்கு பக்கத்துல இக்கு இருக்கு. உடல்நிலை மெய்க்கு. மருங்கின் அதுல என்ன மெய்மயக்கம் இருக்குது? வேற்றுநிலை மெய்மயக்கம். புரியுதுங்களா? ஏன்னா நான் முதல்ல நினைக்கல. இப்ப உங்ககிட்ட பேசும்போது தொல்காப்பியர் என்ன பண்றாரு, பெரும்பாலும் தான் எடுத்துக்காட்டை தானே பயன்படுத்துவாரே, இதுல பயன்படுத்தி இருக்கிறாரன்ற சிந்தனை பார்த்தா மருங்கின் அப்படி இதுல பார்த்தா வேற்றுநிலை மெய்மயக்கத்தை பயன்படுத்தி இருக்காரு. மயக்கு என்பதுல உடல்நிலை மெய்மயக்கத்தை பயன்படுத்தி இருக்கிறார். இப்ப இன்னும் கொஞ்சம் விளங்குதா? விளங்குது இல்லையா? இப்ப அடுத்தது என்ன சொல்றாரு? டா ரா லா லா இந்த 4 டா ரா லா லா என்னும் புள்ளி முன்னர் என்று சொல்லுகின்ற மெய்யெழுத்துக்களுக்கு முன்னர் க ச ப இந்த 3 எழுத்துக்களும் புரிய. அப்போ டா ரா லா லாக்கு முன்னாடி இப்ப எடுத்துக்காட்டு சொல்றேன் பாருங்க, எழுதிக்கோங்க, நீங்க எழுதிக்கோங்க. வெட்கம் வெட்கம் வெட்கம். வே இட் கா இம் வெட்கம். இதுல எது இட்டு பக்கத்துல என்ன எழுத்து வந்திருக்குது? வந்திருக்குது. அப்போ டாக்கு பக்கத்துல என்ன எழுத்து வந்திருக்குது? வந்திருக்குது. டா ரா லா லா என்னும் புள்ளி முன்னர் கா சா பா என்னும் எழுத்து உரிய. இந்த 4 எழுத்துக்கு முன்னாடியும் இந்த 3 புள்ளி வைத்த எழுத்துக்களும் வரும். புரியுதுங்களா? விளங்குதுங்களா? விளங்குதாமா? யாருக்கா திருப்பி பொருள் சொல்லணுமா? திருப்பி யாருக்கும் விளக்கம் சொல்லணுமா? யாராருக்கு விளங்கி இருக்கும் நினைக்கிறேன். யாராவது விளங்காவிட்டால் கூறுங்கள். திருப்ப ஏன்னா முதல் நூற்பா விளங்குச்சுன்னா இந்த 7 நூற்பாக்களும் விளங்கிடும். முதல் நூற்பா விளங்கலைனாதான் இந்த 7 நூற்பாவும் விளங்குறதுக்கு கஷ்டம். இப்போ வெட்கம் சொன்னா அடுத்தது கற்க. கற்க எழுதிக்கோங்க. கா எர் க கற்க. இப்ப சொல்லுங்க, யாராவது ஒரு திருமகள் அம்மா யார் பேரையாவது கூப்பிட்டு அவங்கள சொல்லுங்க. எதுக்கு பக்கத்துல எது இருக்குது? ஆதி வாங்கோ. ஆதி. கற்க. இட்டுக்கு பக்கத்துல இக்கு இருக்குது. அப்ப அது என்ன மயக்கம்? உடல்நிலையா வேற்று நிலையா? வேற்றுநிலை. வேற்றுநிலை. சிறப்பு. இப்ப தொல்காப்பியர் விதி இரு பக்கத்துல இக்கு வரும்னு சொல்லி இருக்கிறாரு, அதனால அது வருது. சரிங்களா? அடுத்தது வெல்க. வெல்க. வேற யாராவது வாங்க. வெல்க. சுதர்ஷினி வாங்கம்மா. வெல்க. வெல்க. வெல்கவில இல்லுக்கு முன்ன எக்குக்கு முன்னால இல் வந்து இருக்குது. இது வேற்றுநிலை மெய்மயம். மெல்மயக்கம். அங்க இங்க சொன்ன விதி இருக்குது, இல்லு பக்கத்துல இக்கு வரலாம் அப்படின்னு அவரு சொல்லி இருக்கிறாரு, அதனால இது வந்து. அடுத்தது கொள்க. 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 அன்பலை சோதரி வாங்கும். கா மெய்யெழுத்துக்கு முன்னால இல் வந்திருக்குது. இது வேற்றுநிலை மெய்மயக்கம். வேற்றுநிலை மெய்மயக்கம். அடுத்தது போன்று. போன்று. தோன்று. தோன்றுவாமா? இன்னுக்கு பக்கத்துல இட் வந்திருக்குது. இது வேற்றுநிலை மெய்மயக்கம். மெய்மயக்கம். இப்ப பாருங்க, டா ரா லா லா இதுக்கு முன்னாடி கா சா பா என்ற எழுத்துக்கள் வரும். சரிங்களா? அம்மா ஒரு சந்தேகம்மா. போன்றுல இன் அடுத்து இற்று வருது. ஆமா. இந்த விதிக்குள்ள வருதுங்களா? இதுல வரல. போன்று இதுல வந்து நான் வரல.
வரையில நான் வரல. ஆனா இங்க ஒரு போன்றுன்னு நான் வந்து கையில இள்ளு பக்கத்துல போன்று அப்படின்னு சொல்லும் போது விதி வந்து பாத்தீங்கன்னா வேற்றுநிலை மெய்மயக்கத்துல வருது. ஆனா இரு பக்கத்துல இன்னும் வரலாம். அதுக்கு பின்னாடி எங்கேயோ வருது நூற்பா. சரியான சந்தேகம் தாங்க. ஏன்னா ஒரு எடுத்துக்காட்டு இந்த புக்ல வந்து இந்த எடுத்துக்காட்டா கொடுத்தாங்க. ஆனா நானும் கவனிக்காம சொன்னது. அப்போ வெட்கம் 1, கற்க 2, வெல்க 3, கொள்க 4. 4க்கு 4 கொடுத்திருக்காங்க. சரிப்பா, சரிங்களா? அடுத்த நூற்பா போலாமா? இல்ல இந்த 2 நூற்பாவை இன்னும் தெளிவுபடுத்திட்டு போலாமா? யாராவது பிரியாட்டி சொல்லுங்க, திரும்ப சொல்ல வேண்டுமா? யாருக்காவது திருப்பி சொல்லணுமாமா? இல்லம்மா, விளங்கிட்டு. அடுத்த நூற்பா அவற்றுள், ஏன்னா இதுவரைக்கும் படிச்சது எல்லாமே வேற, இந்த மெய்மயக்கத்துல படிப்பது வேறு. அதனாலதான் இது இவ்வளவு மெதுவா போனாதான் கொஞ்சமாவது புரியும். முதல் நூற்பா புரிஞ்சிருச்சுன்னா அடுத்தது நிச்சயமாக மிகச்சிறப்பாக புரியும். அவற்றுள் லகான் முன்னர் யா வாவும் தோன்றும். இப்ப ஒண்ணுல எடுத்துக்காட்டு ஃபர்ஸ்ட் வச்சுக்கலாம். கல்வி, கல்வி எது பக்கத்துல எது வந்திருக்குது? பக்கத்துல இவ் வந்திருக்குது. இல் பக்கத்துல இவ் வந்திருக்குது. அடுத்தது கேள்வி. ஒரே ஒரு ஆள் சொல்லுங்கம்மா. கேள்வி. சாந்தியம்மா சொல்லுங்க. முன்னாடி இல் வந்திருக்கு. இல் வந்திருக்குது. இதத்தான் ஆசிரியர் சொல்றாரு. அது மாத்திரம் பாருங்க, அங்க உள்ள வழக்கு ஆயுத எழுத்தை தொல்காப்பியர் காலத்துல அதிகமாக பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்கின்ற வழக்கையும் நாம் இதிலே பார்க்கிறோம். லகான், நம்ம எல்லாம் லகான் சொல்ற வழக்கம் கிடையாது. இப்போ லாதான் சொல்றோம். ஆனா தொல்காப்பியர் எப்படி பயன்படுத்தி இருக்கிறார் என்று சொன்னா லகான். லகான் முன்னர் யா வாவும் தோன்றும். லகான் முன்னர் யா வாவும் தோன்றும். அப்போ இனிமேல் உங்களுக்கே பொருள் புரிஞ்சிடும். லா என்பதற்கு முன்னாடி யா வா ஆகிய எழுத்துக்கள் மயங்கி வரும். லாக்கு முன்னாடி யா வா வரும் என்பது கருத்து. ஏன்னா முன்னாடி லாளாக்கு முன்னாடி காசாப்பா வரும்னு சொல்லியிருக்காரு. இப்ப அடுத்த நூற்பால லாளாக்கு கூடால யாவாவும் வரும்னு சொல்லியிருக்காரு. முதல் இதுக்கு முன்னாடி நூற்பால டாரா லாளா வந்துச்சு. அப்ப லாளா வந்தது. அந்த லாளாக்கு முன்னாடி என்ன சொன்னாரு? காசாப்பா வரும்னு சொன்னாரு. இப்ப அடுத்த நூற்பால என்ன பண்றாருன்னா சிறப்பு விதியாக லாளாக்கு முன்னாடி யாவாவும் தோணும். அப்ப லாளாக்கு முன்னாடி காசாப்பா வரும், யாவா வரும் என்பது கருத்து. அம்மா ஒரு சந்தேகம் கேட்கலாமாம்மா? சொல்லுங்கம்மா. வாசிக்கியம்மா. அம்மா இதுல இப்போ யகரம் வகரம் அப்படின்னு கரம்னு போட்டுல ஒரு எழுத்து சொல்றோம். ஆனா லாக்கு மட்டும் லக்கான்னு சொல்றாருல்ல, லகரம்னு சொல்ல மாட்டாங்களாவா? லகரம்னு சொல்லக்கூடாதா? நம்ம வந்து 3000 வருஷத்துக்கு முற்பட்ட ஒண்ண பயன்படுத்திட்டு இருக்கிறோம். 3000 வருஷத்துக்கு முன்னுக்கு லக்கான்னு சொல்லி இருக்கிறாங்க. இன்னைக்கு லக்கான்னு சொன்னா ஆயுத எழுத்தை நாம் பெரும்பாலும் பயன்படுத்துவது மிகவும் அருகி இருக்கிறது. ஆனா தொல்காப்பியர் ஒண்ணு சொன்னதுனால அந்த ஆயுதத்தை பிடிச்சு வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். இல்லாட்டி ஆயுத எழுத்து இல்லாமையே போயிருக்கும். அவர் என்ன பண்றாரு? லக்கான். இதுக்கு பின்னாடி ஒரு இடத்துல வரும் மஹான். அப்ப அந்த கால யஹ்கான் தொல்காப்பியர் பாத்தீங்கன்னா 24வது நூற்பால லஹ்வான் சொல்லியிருக்காரு. அடுத்தது 27வது நூற்பால யஹ்கான் சொல்லியிருக்காரு. 28வது நூற்பால மஹ்கான் சொல்லியிருக்காரு. ஆனா நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம்னா மகரம், யகரம் இப்படின்னு சொல்றோம். இது கால மாற்றத்திலே உள்ள மயக்கம். நம்ம சொல்லக்கூடாதுன்னு இல்ல, நம்ம சொன்னா இப்ப யாருக்கு விளங்காது. ஏன்னா நம்ம அதை பயன்படுத்தல. அவருடைய காலத்திலே இது பெரும்பாலும் பயன்படுத்தப்பட்டு இருந்திருக்க வேண்டும். எனவேதான் இந்த 3 நுட்பாக்களிலும் தொடர்ச்சியாக சொல்லி இருக்கிறார்
ஆனால் இன்றைய காலகட்டத்தில அது வழக்கு இறந்தது. எனவே இன்னைக்கு போய் யஹ்கான் சொன்னா நம்ம ஆயுத எழுத்துக்களை பயன்படுத்துவது என்பது மிகவும் குறைந்து விட்டது. நம்ம இந்த காலத்துல இருக்கோம், ஆனா படிக்கிறது எதுனா 3000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதை படிச்சுட்டு இருக்கிறோம். அதனால நம்ம இப்போ லகான் சொன்னா தப்பு கிடையாது, தொல்காப்பியர் விதிப்படி மிகவும் சரி. ஆனால் நம் மக்களுக்கு புரியாது. அவர் முதல்லயே என்ன சொல்லிட்டாரு? அம்முவாரும் வழங்கு இயல் மருங்கின். அதே மாதிரி கடிசொல் இல்லை காலத்துப்படினேன்னு தொல்காப்பியர் சொல்றார். காலத்திற்கு ஏற்றபடியாக இப்படி சொற்களை எல்லாம் மாற்றுவது உங்களுடைய விருப்பம், நீங்க மாத்திக்கோங்கன்னு அவரே நம்மளுக்கு உத்தரவும் தந்துடுறார். அதனால இப்ப லகான் சொன்னோம்னா யாருக்கும் புரியாது. அதனால லகரம் மகரம்னு சொல்லிட்டு போயிடுவோம். ஏன்னா புரியாதவன சொன்னோம்னா நம்மள வேற்றுக்கிரக வாசியா பாத்துருவாங்க. ஆனா அது விதிப்படி சரி என்பதை நாம இங்க தெரிஞ்சுக்கிறோம். நன்றி வாசகி. சரிங்க மொழியில பாவிக்கிறோம். என்னமா டச் மொழியில இந்த பாவிக்கப்படுது. இப்போ டச் மொழியில, எங்கத்திய மொழியில, ஜெர்மன் மொழியில அந்த சொல்ல இருக்கு. நான் அது பாவிக்கிறாங்க, அந்த பாவிக்கிறாங்க. சொல்லுங்கம்மா. நாங்கள் தான் விட்டுட்டோம், இங்க பாவிக்கிறாங்க இந்த அங்க உள்ளவர்கள் வழக்கத்திலே வைத்திருக்கிறார்கள். நாங்க விட்டுட்டோம், நம்ம விட்டுட்டோம், நம்ம எல்லாருமே விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய முன்னோர்கள் இதை விட்ட காரணத்தினாலே நாம் அதை மறந்து விட்டோம். சரியாமா? அடுத்தது இந்த நூற்பாவை விளக்கம் போதும் தான் நம்ம வாசிக்கியம்மா? தெளிவா எடுத்துக்காட்டு யாரு பேசுறீங்க? புரியல எனக்கு. யாருக்கு ஒரு எடுத்துக்காட்டம்மா? யார் பக்கத்துல வேற எடுத்துக்காட்டு சொற்கள் பாவுக்கு போட்டுட்டோம். கல்வி, கேள்வி, கல்வி, கேள்வி. யாக்கு பக்கத்துலயா? யாக்கு பக்கத்துலயா? யாக்கு பக்கத்துல என்ன வரும்? கல்வி, கேள்வி ரெண்டுமே வந்து செல்வம், செல்வம் யாக்கு சொல்றாங்க. இது அம்மா கொல் யானைன்னு ஒரு உதாரணம் இருக்குமா? கொல் யானை, கொல்வளை, கொல்வளை, கொல் யானை. ஆனா இது எல்லாமே அந்த காலத்து வழக்கே தவிர நம்ம இப்ப அந்த உதாரணம் நம்ம மண்டையில நிக்குமான்னு தெரியல. ஏன்னா நம்ம இதெல்லாம் பயன்படுத்துறதே கிடையாது. இப்போ கொல்யானை அப்படிங்கிறது இடைத்தொகையாக வருகிறது. சொல்லுங்கம்மா. இலக்கியத்துல இருக்குதுமா. நான் சொல்றது தொல்காப்பியர் வழங்கு இயல் மருங்கில்னு சொல்லும் போது தொல்காப்பியர் வழக்கத்துல உள்ளதான் பயன்படுத்தி இருக்கிறார் இந்த இடத்துல பூரா. ஆனா நம்ம நிறைய வார்த்தைகளை வழக்கத்திலே பயன்படுத்தாமல் இருக்கிறோம். சரியாமா? இதுக்கு பொருள் இந்த நூற்பாக்கு 3 பேர் பொருள் சொல்லலேன்னு நம்புறேம்மா. 3 பேர் பொருள் மூன்றையும் சொல்றேன். 22, 23, 24 3 மாமா. 3 ஒரு தடவை வாசிச்சு ஒரு தடவை பொருள் சொல்லிடலாமா? வித்யா சௌதரி வாங்கோ. அவற்றுள் முன்னர் வும் தோன்றும். முன்னர் தோன்றும் வரும். தோன்றும் தான் சரி. என்ன தோன்றும்? அதுக்கு கருத்து உங்களை சொல்ல முடியுமா? பொருள் சொல்ல முடியுமா வித்யா சகோதரி? லகரத்துக்கு முன்னர் மயங்கி வரும். வகரம் மயங்கி வரும். நன்றி. பாஸ்ரீ சகோதரி வாங்க. 22, 23, 24 3மா எது படிக்கட்டுமா? 22 படிங்க. சரிங்கம்மா.
அம்மூவாரும் வழங்கியல் மருங்கின் மெய்மயக்கும் உடல்நிலை தெரியும் காலை. ட ர ல ள என்னும் புள்ளி முன்னர் க ச ப என்னும் மூவெழுத்து உரிய. அதாவது இட்டு இரு இல்லு இல்லு இந்த 4 மெய்யெழுத்துக்கள் முன்னர் க இக்கு இச்சு இப்பு என்னும் மூவெழுத்துக்கள் வரும். அது வேற்றுநிலை மெய்மயக்கம். அடுத்தது ல ள லக்கான் முன்னர் ய வாவும் தோன்றும். அவற்றுள் ல லக்கான் முன்னர் முதல்ல சொன்ன இந்த த ர ல ல லக்கான் முன்னர் ல லக்கு முன்னாடி இல் இல் இல், அதுக்கு முன்னாடி இவ் அது மாதிரியும் வரும். அதுவும் மயங்கி வரும். இதுவும் வேற்றுநிலை மெய்மயக்கம். சரியாம்மா? சரிதாம்மா, சரிதாம்மா. வாசிகம்மா விட்டவும் தெளிவா. சரியாம்மா, வேற ஏதாவது ஐயங்கள் இருக்கிறதா யாருக்காவது? இந்த 3 நூற்பாக்களும் புரிந்து இந்த முதல் நூற்பா புரிஞ்சதுன்னா அடுத்தது எல்லாருமே விளங்கிரும், எளிமையாக விளங்கிரும். அதனால அந்த முதல் நூற்பா மட்டும்தான் நமக்கு இதுல மிகவும் முக்கியமாக சிந்தியமையாததாக காணப்படுவது. மெய்மயக்கம் 2, ஒன்று உடல்நிலை மெய்மயக்கம், ஒன்று வேற்றுநிலை மெய்மயக்கம். வேற்றுநிலை மெய்மயக்கம் என்று சொல்லுவது பிற மெய்யெழுத்துக்கள் மயங்கி வருவது, உடல்நிலை மெய்யெழுத்துக்கள் என்று சொல்லுகின்றது தனக்கு முன்னாடி தானே மயங்கி வருவது என்பதை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். சரியாமா? ஆமா, நன்றி. முடிச்சிடலாமாமா? முடிச்சிடலாம். நன்றி. வழிபடி தெய்வம் யாராவது ஒருத்தர் சொல்லி நூற்பா இன்றைக்கு ரதியம்மா குறிமுடி நிறைவு செய்கிறீங்களா வகுப்போ? வழிபடு தெய்வம் நிற்புறம் காப்ப பழி தீர் செல்வமோடு வழி வழி சிறந்து பொலிமின். வழிபடு தெய்வம் சிறந்து பொலிமின். மிக்க நன்றி. பேராசிரியர் தாழ் பணிந்து எங்களுடைய சாந்தியம்மா உட்பட நாங்கள் அனைவரும் மிக்க நன்றி கூறி இந்த அனைத்து பயனர்களுக்கும் நன்றி கூறி மீண்டும் அடுத்த வகுப்பறையில் அடுத்த வாரம் ஒன்றிணைவோம். அதுவரை அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றிம்மா. நன்றி. தோழர்களுக்கும் வணக்கம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நன்றி. வணக்கம் சாந்தியம்மா. நன்றி அனைவருக்கும்.